Hello again, welcome to another video from me. After a long gap, YouTube mainstream வீடியோல வந்திருக்கோம். லாங் கேப்னு சொல்ல முடியாது. டெய்லி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு 10 to 15 அப்டேட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் ரெகுலரா. எல்லாம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். வீடியோ போடுற அளவுக்கு பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் யூடியூப்ல இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் வரும்னு நம்புவோம். நம்ம ஆல்ரெடி இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மேட்ச் ரிவ்யூ அண்ட் அடுத்த மேட்ச் ப்ரிவ்யூ போடலாம்னு சொன்னோம். பட் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் நானு ஸ்கந்தேஷ் அப்புறம் ஸ்ரீனி இப்போ 3 பேராலையும் சேர்ந்து அந்த வீடியோ பண்ண முடியல. பட் கண்டிப்பா இந்த சீரிஸ் முடிஞ்சோடனே ஒரு ஓவரால் ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏசியா கப் வருது, ரூமர்ஸ்லாம் வருது, அதெல்லாம் பத்தின ப்ரிவ்யூ எல்லாமே பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ மற்ற அப்டேட்ஸ் பத்தி போறதுக்கு முன்னாடி மெயினா இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள வந்துடலாம். யூஎஸ் கிரிக்கெட்டோட இப்போ இருக்க நிலைமை கிரைசிஸ் அதை பத்தி தான் பேச போறோம். இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்க தம்ப்நெயிலே என்ன அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போனோம்னா யூஎஸ் கிரிக்கெட்டோட இப்போ இருக்க சிச்சுவேஷன், அதாவது அவங்க ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு கிரைசிஸ்ல இருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசனா ஒரு 4 ரீசன் பார்க்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டேடியம்ஸை சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைம் படி கட்டி கொடுத்து முடிக்க முடியல. பாயிண்ட் நம்பர் 2, அன்மென்ஷன்ட் எக்ஸ்பான்ஷன். லீக் வந்து ஆல்ரெடி 8 டீம் இருக்குன்னா அதை வந்து சொல்லாம ஒரு கன்சர்ன் பர்சனோட சைன் இல்லாம, அந்த ஆர்கனைசேஷனோட சைன் இல்லாம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா டீம் ஆட் பண்றதை பத்தி யோசிக்கிறது. 3வது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு மட்டும் சேலரி நிறைய கொடுத்ததுனால மற்ற பிளேயர்ஸ் எல்லாருக்கும் சேலரி பிரிச்சு கொடுக்க முடியல. 4வது ரெவென்யூ வராது. இந்த மாதிரி இதுலயே நிறைய சப் கேட்டகரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ யூஎஸோட கிரிக்கெட் எப்படி அமைஞ்சிருக்கு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம 2021, அதாவது கோவிட் முடிஞ்சோடனே போனோம்னா அங்க மைனர் லீக் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. யூஎஸ்ல உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு லீக் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரக்பி, NBA பாஸ்கெட் பாலுக்கு இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லீக் இருக்கா மாதிரி கிரிக்கெட்டுக்கு 2021 தான் ஸ்டார்ட் பண்றாங்க மைனர் லீக் கிரிக்கெட். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலா யூஎஸோட கிரிக்கெட் டீம், நேஷனல் கிரிக்கெட் டீம் வந்து நல்லா விளையாடி இந்த நார்த், சென்ட்ரல், சவுத் அமெரிக்கன் குவாலிஃபைஸ் எல்லாத்துலயும் குவாலிஃபை ஆகி 2024 T20 வேர்ல்ட் கப்ல யூஎஸ் விளையாடுறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியா வின் பண்ண வேர்ல்ட் கப் தான். அதுல யூஎஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும், குரூப் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் குவாலிஃபை இருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு அண்டர் டாக் டீம்ஸுக்கு அது ஒரு பெரிய விஷயம், அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது அப்படின்றது. அந்த டீம் அகைன் எல்லாருக்கும் பிடிச்ச டீம் தான். சௌரப் நெட்ரவல்கர் மாதிரி நிறைய இந்தியன்ஸ் அங்க போய் செட்டில் ஆகி அங்க ஒர்க் பண்ணிட்டு, ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இங்க கிரிக்கெட் விளையாடுறது, பார்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ டீம்லயே நிறைய பேர் மோஸ்ட்லி அவங்க ஊர் ஆரிஜின், யூஎஸ் ஆரிஜின் இல்லாம இந்த மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேர், பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து விளையாடுற ஒரு டீம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டீம். அது நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு அந்த டீம்ல. இதுக்கப்புறம் இது வந்து 2024க்கு அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா 2023 இந்த இயர் வந்து ஐபிஎல் இல்லாம வேர்ல்ட்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களோட பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ண ஒரு இயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே இல்லையா வெறும் ஐபிஎல் தான் கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியால பிக் பாஷ் லீக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் பாகிஸ்தான் சூப்பர் லீக் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. பட் அந்த இயர் வந்து மெயின் கண்ட்ரீஸ் லைக் நியூசிலாந்துல அவங்களோட லீக் இருக்கு. அது பிரீமியர் லீக் கிடையாது, மோர் லைக் ஒரு T20 டொமஸ்டிக் லீக்னு வச்சுக்கலாம். இங்கிலாந்துலயும் அதே மாதிரி தான். இங்கிலாந்து வந்து 100 ஆரம்பிக்கிறாங்க 2021ல அவங்களும். இப்போ யூஎஸ், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியாலேயே வந்து விமன்ஸ் பிரீமியர் லீக் எல்லாமே வந்து, அதே மாதிரி யூஏஇல அவங்களோட இன்டர்நேஷனல் லீக் T20, இந்த மாதிரி ஒரு 4 முக்கியமான லீக்ஸ் வந்து 2023 இயர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 4 முக்கியமான லீக்ஸ்ல ஒரு காமனான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் பிரான்ச்சைசி ஓனர்ஸ் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி டீம் ஒரு பிரான்ச்சைசி வாங்குறது. ஏன்னா ஐபிஎல் ஓனர்ஸ்க்கு இப்ப நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஊர் டீம் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கவங்க சென்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல இங்க இருந்து விராட் கோலி பிடிக்கும் அப்படின்னா ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நம்ம ஊர் பிளேயர்ஸ்க்கு இல்ல நம்ம ஊர் டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஃபாரின்ல இருந்து ஐபிஎல்க்கு இவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து நிறைய பேர் ஐபிஎல் பாக்குறதுக்கு ரீசன் வந்து, மெயின் ரீசன் பிசினஸ் ஆங்கிள், அந்த டீமோட நேம், அவங்களோட பிராண்ட் வேல்யூ, லோகோ அண்ட் தென் ஜெர்சி கலர். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து சென்னைன்றதை விட சூப்பர் கிங்ஸ்ன்றது ஒரு பிராண்ட், அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. அந்த லோகோ, சிங்கம் போட்ட லோகோ, அதுக்கப்புறம் சிஎஸ்கே, அந்த சூப்பர் கிங்ஸ்னால எல்லோ கலர் ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து பிசினஸ் ஆங்கிள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வியூவர்ஷிப் வருது, அதே மாதிரி இதுல ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் வந்து அந்த ஃபேன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஜாஸ் பட்லர், அந்த மாதிரி நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல இங்கிலாந்துல இருந்து நிறைய பேர் ராஜஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இங்கிலாந்து சிட்டிசன்ஸ் அங்க இருந்து மேட்ச் பார்க்கும்போது இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கும்போது ஐபிஎல் பிரான்ச்சைசி ஓனர்ஸ்க்கு தான் இப்போதைக்கு பிராண்ட் வேல்யூ அதிகமா இருக்கு, அந்த டீம்ஸ்க்கு தான். ஸோ அவங்களே வந்து இந்த டீம்ல டீம் பிரான்ச்சைசி வாங்க வைக்கிறது இந்த லீக்ஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் SA20 ஆரம்பிச்சு. SA20 and ILT20 ஒன்னா நடந்தது. எவ்ரி இயர் அந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் SA20 தான் வரும்னு வச்சுக்கோங்க. பிக் பாஷ் லீக் போன இயர் எண்டிங்ல இருந்து இந்த இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் நடக்கும். அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால வந்து 6 பிரான்ச்சைசி அதுக்கு டெண்டர் விடுறாங்க. 6மே வந்து ஐபிஎல் ஓனர்ஸ் தான் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹானஸ்பர்க் டீம் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி MI கேப் டவுன், அந்த மாதிரி அவங்க வந்து மும்பை பிரான்ச்சைஸ், அந்த மாதிரி எல்லாருமே இங்க இருக்க பிரான்ச்சைசி ஓனர்ஸ் தான் அங்க இருக்க சிட்டிஸோட பிரான்ச்சைசி வாங்க போறாங்க.
ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் IL T20ல ஒரு 3 டீம் IPL டீம்ஸ் இருக்கு, 3 டீம் வேற டீம்ஸ் இருக்கு. டெசர்ட் வைப்பர்ஸ்லாம் வந்து வெளியில இருந்து வந்த ஓனர்ஸ் தான். பட் அவங்களுமே கிரிக்கெட்ல ரிலேட் ஆயிருக்கவங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஓனர்ஸா இருப்பாங்க, இல்ல நியூசிலாந்துல இருந்து வந்த ஓனர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க விமன்ஸ் பிரீமியர் லீக் ஆஃப்கோர்ஸ் அப்படியே அது வந்து இந்த மென்ஸ் டீமோட அப்படியே விமன் வெர்ஷன் தான் அது. ஸோ அதையும் வந்து இதே ஓனர்ஸ் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி MLC மேஜர் லீக் கிரிக்கெட், நான் ஃபர்ஸ்ட் மைனர் லீக் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னேன் 2021ல. மேஜர் லீக் கிரிக்கெட் மைனர் லீக் கிரிக்கெட் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ், தேர்ட் இயர் வந்து மேஜர் லீக் கிரிக்கெட்டுக்கு வந்து புஷ் பண்றாங்க. மைனர் லீக்கும் நடக்கும், இதுல நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அங்க சைன் பண்ணி டிராஃப்ட் பண்ணி அந்த லீக்ல போய் விளையாடுவாங்க. மேஜர் லீக் தான் பேருக்கு ஏற்ற மாதிரி, அதுதான் வந்து பிரீமியர் லீக், அவங்களுக்கு மேஜரான கிரிக்கெட் லீக் அதுதான். இங்கேயும் அதே மாதிரி தான் 6 டீம்ன்றாங்க, இதுல 4 டீம் வந்து IPL ஓனர்ஸ் வாங்குறாங்க, 3 டீம் வந்து IPL ஓனர்ஸ் வாங்குறாங்க, மீதி 3 டீம் வந்து ஆஸ்திரேலியன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நியூசிலாந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸும் அங்க மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து அமெரிக்காலேயே அவங்க சேர்ந்து சியேட்டில் ஓர்காஸ்ன்ற ஒரு டீம் ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 6 டீம் கொண்ட டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட் இப்போ இந்த வருஷம் 3rd சீசன் இப்பதான் முடிஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்குலாம் வழக்கம் போல ஒரு ஏமாற்றம் தான். ஓகே, அதை விடுங்க. இப்போ வந்து இதுதான் வந்து அமெரிக்கன் கிரிக்கெட்டோட ஸ்ட்ரக்சர், இப்படிதான் இருக்கு. டீம் வந்து இப்போ அகைன் நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்புக்கு மோஸ்ட்லி குவாலிஃபை ஆயிடுவாங்க, அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ரெகுலரா T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிற ஒரு டீம், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பிரீமியர் லீக் வச்சிருக்காங்க, ஒரு மைனர் லீக்கும் வச்சிருக்காங்க. இப்படிதான் வந்து யூஎஸோட கிரிக்கெட் இப்போதைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. சின்ஸ் யூஎஸ்ஏவோட கிரிக்கெட்டை இப்பதான் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற ஒரே ஒரு வீடியோ மட்டும் நானும் ஸ்கந்தேஷ் MLCயோட சீசன் 3யோட ப்ரிவியூ வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். அதுலேயே MLC பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து ரொம்ப ஓவர் டீட்டெயிலா போய் திணிக்க வேணாம், அதே மாதிரி ரொம்ப நிறைய டீடைல்ஸும் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேசிக்கா தான் அவங்களே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் நடத்திருக்காங்க, அதை வச்சு மற்ற வெப்சைட்ஸ்லாம் நிறைய சேர்த்து கொடுத்துருக்காங்க. ESPN கிரிக்கெட் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இப்போதைக்கு அமெரிக்காவில் கிரிக்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ், இதனால இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாயிண்ட் நம்பர் 1, அதாவது ஸ்டேடியம்ஸ் வந்து சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு கட்டி முடிக்க முடியல. அதுக்கான ரீசன் வந்து அதுதான். நிறைய ஸ்டேடியம்ஸ் இப்போ ஒரு ஊர்ல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு மினிமம் ஒரு 8 ஸ்டேடியம்ஸ் அந்த மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து அவங்க மொத்தமாவே கொடுத்த டைம்ல 23 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 21ல நான் அதான் சொன்னேன், மைனர் லீக்ல இருந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க விதை போடுறது US கிரிக்கெட்டுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியான டெவலப்மெண்ட் தான் இருந்துச்சு. மைனர் லீக் ஸ்டார்ட் பண்ணனே 2021 கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ கொரோனா வந்ததுனால 2023ன்ற டெட்லைன் வந்து 2024 வரைக்கும் வருது. போன வருஷம் வரைக்கும் வருது. அதுக்குள்ள வந்து ஸ்டேடியம்ஸ் கட்டி முடிக்கணும். அது எவ்வளவு ஸ்டேடியம்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் நம்பர் இன்னும் வெளியில வரல. பட் நிறைய ஸ்டேடியம்ஸ் கட்டலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்கு. நம்மளோட கெஸ்ட் படி ஒரு 6 ஸ்டேடியம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து வெறும் கிராண்ட் பிரைரி ஸ்டேடியம் இன் டெக்சஸ் சிட்டில வெறும் அந்த ஒரே ஒரு ஸ்டேடியம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதுவே கொடுத்த டைமுக்கு வந்து அப்போ மீதி காசுலாம் என்ன பண்ணாங்க, இவ்வளோ டைம் வந்து வேஸ்டா போச்சு. அதையுமே வந்து ஜஸ்ட் பிஃபோர் அந்த MLC ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே ஆஸ்திரேலியால இருந்து அட்லைட்ல இருந்து பிச் ரெடி பண்ணி அதை அப்படியே எடுத்து வந்து பிச் அப்படியே செட் பண்ணி இதை தான் வந்து T20 வேர்ல்ட் கப்ல நியூயார்க் ஸ்டேடியமுக்கும் பண்ணாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் நியூயார்க் ஸ்டேடியம் அண்ட் லாடர்ஹில், மாரிஸ்வில், அந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் வந்து லாடர்ஹில் ஆல்ரெடி ரொம்ப நாளா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் டூர்லாம் இந்தியா போனாங்கன்னா அங்கதான் விளையாடுவாங்க. அமெரிக்கால போய் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் பக்கத்துல தான் அமெரிக்கா இருக்கு. ஸோ ஒரு சில மேட்சஸ் ஜமேக்கால நடந்தாலும் ஒரு சிலது வந்து லாடர்ஹில்ல நடக்கும். நீங்க இந்த 2016 டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனா அங்கதான் விளையாடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேடியம் ஆல்ரெடி இருக்கு. அதுவுமே வந்து மல்டிபர்பஸ் ஸ்டேடியம் தான். அகைன் பேஸ்பால் ஸ்டேடியம் தான் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமா மாத்தி விளையாடுறாங்க. ஆல்ரெடி இருக்கும்போது கிராண்ட் பிரேரி வந்து கிரிக்கெட்டுக்குனே கட்டப்பட்ட ஸ்டேடியம். அதுல வந்து நீங்க வேற ஸ்போர்ட் எதுவும் இப்போதைக்கு எதுவும் விளையாட முடியாது. கிரிக்கெட்டுக்கு ஸ்பெஷலைஸா கட்டப்பட்ட ஸ்டேடியம். மற்றபடி வேற எந்த ஸ்டேடியமே கட்டலாங்க. ஆக்சுவலா நியூயார்க் ஸ்டேடியம் ஆகட்டும், நியூயார்க் ஸ்டேடியமே வெறும் அந்த T20 வேர்ல்ட் கப்காக கட்டிட்டு தெரியும் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேடியம் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாரிஸ்வில் இருக்கு. மாரிஸ்வில்லுமே வந்து இந்த நியூயார்க் ஸ்டேடியம் ஆகட்டும், மாரிஸ்வில்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட்லயே இல்லை. அதே மாதிரி உங்க லாடர்ஹில்லுமே வச்சு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி இருந்த ஸ்டேடியம் தான். உங்களை புதுசா ஸ்டேடியம் கட்ட சொன்னா நீங்க வெறும் அவங்க கொடுத்த பிளான்ல வெறும் கிராண்ட் பிரேரி டெக்சஸ்ல மட்டும் தான் கட்டியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியும் நிறைய மேட்சஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 2 ஸ்டேடியம்ல தான் மொத்த டோர்னமெண்ட்டே நடந்து முடிக்கும். டோர்னமெண்ட் மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் சீசன் வெறும் ஒரு டீம் வந்து 5 மேட்ச் தான் விளையாடுவாங்க. 6 டீம் இருக்குன்னா ஒரு டீம் கூட ஒரு மேட்ச் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் வந்து 2 டீம் கிட்ட மட்டும் 2 மேட்ச் விளையாடலாம், மீதி 3 டீம் கிட்ட ஒரு மேட்ச் தான் விளையாடணும் அப்படின்றது டோட்டலா வந்து 7 மேட்ச் விளையாடுறாங்க. இப்போ இந்த வருஷம் தான் வந்து அந்த ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட். அதுலயுமே ஹோம் அண்ட் அவே ஸ்டேடியம்ஸ் தான் கிடையாது. IPL இருக்க மாதிரி 6 டீம் இருக்குன்னா ஒரு டீம் 10 மேட்ச் விளையாடும். அதாவது மீதி இருக்க 5 டீம்ஸ் கூட ஒரு டீம் கூட 2 மேட்ச் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட். ஹோம் அண்ட் அவே உங்களுக்கு அதாவது தெரியும். ஹோம் டீம்னா ஃபர்ஸ்ட் அந்த டீம் பேர் சொல்லுவாங்க, வெர்சஸ் செகண்ட் அந்த டீம் பேர் சொல்லுவாங்க. பிளஸ் டாஸ் போடுறது. ஹோம் டீம்னா டாஸ் வந்து காயின் அவங்க அந்த டீம் கேப்டன் தான் வந்து ஃபிளிப் பண்ணுவாங்க.
ஐபிஎல்ல தான் வந்து அந்த லிட்டரலா அந்த இப்போ சென்னையோட ஹோம் கேம்னா சேப்பாக் சென்னையில தான் நடக்கும், மேல ராஜஸ்தான் போனா ஜெய்ப்பூர்ல தான் நடக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலா இன்னுமே இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. பட் நிறைய ஊர்லலாம் வந்து இன்னுமே நிறைய நியூட்ரல் நேஷன்ல தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பிபிஎல் இருக்கு. ஓகே, மற்றபடி எல்லா ஊர்லயுமே வந்து அதே மாதிரி ஹோம் ஸ்டேடியம் ஒன்று, அவே ஸ்டேடியம் ஒன்று, அந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணல. பட் யூஎஸ்ல அதுக்குன்னு 2 ஸ்டேடியம் தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சொன்ன டைமுக்கு கட்டி முடிக்கல. இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. ரெண்டாவது, மென்ஷன் பண்ணாம இல்ல கான்ட்ராக்ட்ல சைனே பண்ணாம அந்த கன்சர்ன் பீப்புள் கிட்ட கேட்காம இங்கதான் வந்து ஏசிஇ அப்படின்ற ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி உள்ள வராங்க. இவங்களாலதான் இப்ப மெயின் பிரச்சனையே, மெயின் காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அமெரிக்கன் கிரிக்கெட் என்டர்பிரைசஸ் இவங்க வந்து யுஎஸ் கிரிக்கெட் அந்த கவர்னிங் பாடி கூட சேர்ந்து அது அவங்க தான் வந்து இந்த லீகே கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினா எம்எல்சியை சுத்தி தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட பிரீமியர் லீகே அதுதான். அதை சுத்தி தான் வந்து மற்ற கிரிக்கெட்லாம் டெவலப் பண்ண முடியும். யூஎஸ் வந்து இந்தியா மாதிரி சீரிஸ் ஆடுற அப்பப்போ சீரிஸ்லாம் ஆட மாட்டாங்க. பேச ஒரு சீரிஸ் ஏதாவது ஒரு சின்ன டீம் கூட விளையாடுவாங்க. பெரிய டீம்ஸ் மோஸ்ட்லி கூப்பிட மாட்டாங்க. அது 2 டீமும் சேர்ந்து அந்த 2 போர்ட்ஸும் சேர்ந்து ஐசிசி கிட்ட சொல்லி ஒரு சீரிஸ் லைக் வைக்கிறது தான். அது இல்லாம வந்து யூஎஸ்லாம் ரொம்ப விளையாட மாட்டாங்க. வெறும் அவங்க அந்த மைனர் லீக், மேஜர் லீக் நம்பி தான் இருக்காங்க. அதுவுமே இயர்லி ஒரு ட்வைஸ், ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நடக்கும். ட்வைஸ் இயர் அந்த மாதிரி தான். ஸோ வந்து அந்த லீக் வச்சு தான் எல்லாம் மெயினா இருக்கு. இப்போ ஆல்ரெடி 6 டீம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா லீகும் இதே SA20 இதே 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது 6 டீம் தான் இருக்கு. இதுக்கு கம்பேர் பண்ணா அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாவே ஓடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட் கல்ச்சர் இருக்கு. யூஎஸ் மாதிரி இப்போ புதுசா முளைக்கல. அப்போ வந்து யூஎஸ்ல இந்த 6 டீம்ன்றத இவங்க கன்சர்ன் பீப்புள் கிட்ட ரைட்ஸ் வாங்காம இல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த ஏசிஇ வந்து வெளியில போய் கான்டாக்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 புது டீம், இன்னும் 2 டீம் ஆட் பண்ணலாம். 2027 போல ஒரு டீம், அதுக்கப்புறம் 2031 போல இன்னொரு டீம். ஸோ டோட்டலா வந்து ஒரு 2031 அந்த இயர் படி பார்த்தா ஒரு 8 டீம் வந்துடும். அதாவது ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு 10th சீசனா அவங்க கிராஸ் பண்ண உடனே 8 டீம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல இல்ல, முதல்ல இந்த 6 டீம் வச்சு இந்த டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா புஷ் பண்ணும் அப்படின்றது தான் இருக்கு. இவங்க போயிட்டு அதுவும் இன்டீரியர் கண்ட்ரிக்குள்ளேயே இருக்க ஒரு ஓனர்ஸ் ஆகட்டும், இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அங்கேயே இருக்கவங்க, அவங்க அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரி அவங்க கிட்டலாம் போய் அந்த மாதிரி பீப்புள் கிட்டலாம் போய் கேட்காம வெளி கண்ட்ரில இருந்து கான்டாக்ட்ஸ் வாங்குது. இப்போ நியூசிலாந்து போர்டில் அங்க ஒரு சின்ன கிளப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்ல நியூசிலாண்டோட டொமஸ்டிக் லீக்னு அவங்க எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீம் டொரண்டோ, அதுவும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இங்க இருந்து டொரண்டோன்றது கனடால இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ள அது வராது. ஸோ அங்க இருந்து ஒரு டீமை வாங்கி அதை வந்து இதுல ஆட் பண்றது, அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் திரும்ப அட்லாண்டா அந்த மாதிரி சிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க சரி ஓகே அட்லாண்டா டு அன் எக்ஸ்டென்ட் யூ கேன் கன்சிடர். அதுக்கப்புறம் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஓனர்ஸே வெளியில இருந்து வராங்க அப்படின்னும் போது இதுவே ஃபர்ஸ்ட் அலௌடு கிடையாது. இதுதான் 2வது பிரச்சனை. தென் இப்போ 3வது பிரச்சனை ரெவென்யூ ஷேர் டைல்யூஷன். அதாவது ரெவென்யூ உங்களுக்கே தெரியும், அந்த டிஆர்பி பாக்குற வியூஸ் ஆகட்டும், வியூவர்ஷிப் கிரவுண்ட்ல போய் இன்னுமே வந்து அங்க ஒரு மேட்ச் கூட ஃபுல் ஆகல. இந்த வருஷம் ஆக்லாண்ட் கொலிசியம் அது வந்து ஒரு பேஸ்பால் டீமோட அத்லெட்டிக்ஸ்ன்ற பேஸ்பால் டீமோட ஹோம் ஸ்டேடியம். அது அவங்களோட ஹோம் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் வந்து இந்த டோர்னமெண்ட்காக கிரிக்கெட்காக அந்த ஸ்டேடியம் மாத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேடியம்ல ஆகட்டும் எந்த ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணாலும் அவங்க வந்து ஃபுல் கிரௌட் வர மாட்டேங்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப்ஸ் ஆகட்டும், அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றது அதெல்லாம் வந்து நிறைய கோட்டை விட்டுட்டாங்க தான் சொல்றேன். எல்லாத்தையும் ஏசி பொறுப்பேற்றுக்கிட்டாங்களே தவிர நிறைய விஷயத்த கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த பிளேயர்ஸ் ஒரு ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி கொடுக்கறது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யூஎஸ் கிரிக்கெட் ப்ரிஃபர் பண்ணது, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கோட் பண்ணது வந்து $6,06,189. அது வந்து ஜூலை 1, 2024 போன வருஷம் ஜூலை 1, 2024 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கரெக்டா அந்த 6 மந்த்ஸ் அந்த அமௌண்ட்டும், இந்த வருஷம் ஜனவரி 1 டு ஜூன் 23 ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து $6,47,603 இந்த அமௌண்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா சரி லாஸ்டா இந்த அமௌண்ட் தான் பே பண்ணணும், இதுக்கு மேல போகாம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கும் போது ஏசி வந்து சரி நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னா $1.43 மில்லியன் பே பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸோட வந்திருக்காங்க. யூஎஸ் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நேஷனல் டீம் பிளேயர்ஸ், கோச்சஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்த்து இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க. அதாவது சொன்ன அமௌண்டோட டபுள் த ரேட் அந்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு மட்டும் பே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாம எக்ஸ்ட்ரா காசு அந்த கம்பெனியா அவங்க உள்ள போட்டு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி அதான் அகைன் இதுவுமே வந்து இப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 அப்படி வரும். பட் இவங்க 1.4 சொல்றது 2 அமௌண்ட் சேர்த்து அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் பே பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே டபுள் த அமௌண்ட் வெறும் அந்த 6 மந்த்ஸ்க்கு மட்டும் இவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்றது அகைன் டீடைல்ஸ் இன்னும் தெளிவா நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 3rd இஷ்யூ. 4th இஷ்யூ வந்து
நோ ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் அண்ட் நோ மைனர் லீக் கிரிக்கெட். ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இப்போ கூட பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பெங்களூர்ல கட்டினாங்க. அங்க வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாம அந்த கிரவுண்ட்ல மோஸ்ட்லி என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீரஜ் சோப்ரா கூட ஜாவ்லின் த்ரோல ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் அங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்ம என்சிஏ வச்சிருந்தோம், நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. அங்க வந்து பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா அங்கேயே சரி பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. இந்தியன் கான்ட்ராக்டட் பிளேயரா இருந்தா அதை செய்வாங்க. இல்ல நம்ம ஐபிஎல் ஆடினாங்க அப்படின்னா கூட அங்கே போய் பார்த்துக்கலாம், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க அங்கே பார்த்துக்குவாங்க. மெடிக்கேஷனில் வச்சு எப்படி அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கொடுக்கணும், எப்படி அவங்க திரும்ப மேட்ச் ஃபிட்னஸ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் யூஎஸ் கிரிக்கெட்ல கிடையாது, யூஎஸ்ல கிடையாது. இது ஒன்று. பிளஸ் நான் ஸ்டார்டிங்ல மைனர் லீக் கிரிக்கெட் சொல்லியிருந்தேன். அந்த மைனர் லீக் கிரிக்கெட்டே வந்து இந்த வருஷம் நடத்தல. லிட்டரலா 2024 வரைக்கும் தான் நடந்திருக்கு. இந்த வருஷம் வந்து அதை நடத்தவே இல்லை. அண்ட் ஐசிசி ரூல்ஸ் படி ஆர்டிகல் நம்பர் 2.4 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் பாடி இருக்கு, ஒரு நேஷனல் கிரிக்கெட் டீம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்போ பிசிசிஐ இருக்காங்கன்னா அந்த பாடி மட்டும் தான் நடத்தணும். இதுல வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகுறதோ இல்லைனா ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும், ஒலிம்பிக்ஸ் டோட்டலா எல்லா ஸ்போர்ட்டையும் அந்த கண்ட்ரியை வச்சு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது கிரிக்கெட்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஐசிசியோட ரூல்ஸ். இதை வந்து நிறைய பேர் ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜிம்பாப்வேல கூட இது பண்ணதுனால தான் ஒரு ஃபியூ இயர்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 5 to 6 years பேக் வந்து கொஞ்ச நாள் ஒரு 1 year to 2 year பேன்லாம் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டு இப்போ விளையாடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் ஒலிம்பிக் கமிட்டி பாடி உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஐசிசி பேன்லாம் பண்ற ரேஞ்சுக்கு போச்சு. பட் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ அவங்க ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, ஆர்எஸ்ஏ, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்போ அதே மாதிரி யூஎஸ்ஏக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஏசிஇ உள்ள வந்ததே தப்பு. இவங்களே வந்து சரி அட்லீஸ்ட் இந்த லீக் நடத்துறதுக்கு நாங்க ஒரு பார்ட்னர் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் கம்பெனி தான் அது, ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. இப்போ அகைன் மறுபடியும் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி உள்ள வந்து அவங்களுமே வந்து கேப்சர் பண்ண போறாங்க இந்த போர்டை. யூஎஸோட ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இருக்கும், அது எவ்வளவு பெரிய கமிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா யூஎஸ் வந்து கிரிக்கெட்ல தான் இப்போ புதுசா வராங்க. மற்றபடி ஃபுட்பால் விட்டுருங்க, மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ல நடக்கிற எல்லா ஸ்போர்ட்லயும் லாஸ்ட் டைம் கூட அவங்க தான் வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதனால இப்போ ஒலிம்பிக்ஸ் கமிட்டி கிரிக்கெட்டையும் வந்து உள்ள கேப்சர் பண்ணுச்சுன்னா யூஎஸ் கிரிக்கெட்டை வந்து ஐசிசி பேன் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. பட் அது இப்போ இன்னும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகல. இந்த 4 ரீசன்னால ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. இதுவும் நடந்துச்சு அப்படின்னா டோட்டலா வந்து யூஎஸ் கிரிக்கெட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தா இது முடியும். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு யூஎஸ் கிரிக்கெட்டை பத்தி பேசினேன் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் இப்போ நான் வீடியோ முடிஞ்சோடனே கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸையும் வந்து இந்தியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்தா நம்ம வந்து அதன் மூலியமா ஸ்போர்ட்ஸ் இன்னும் டெவலப் பண்ணுவோம், வளர்ப்போம் அப்படின்றத நம்ம சேனலோட மோட்டிவ். பட் இப்போ நான் அதுக்கு சம்மந்தமே நம்ம யூஎஸ் கிரிக்கெட் அதுவும் அதோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அது யூஎஸ் தானே, நம்ம ஊர் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. எல்லா ஊர்லயும் என்ன நடக்குதுன்னு பேசினாதான் அதன் மூலியமா நம்ம ஒரு பாடம் கத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு ஊர் வந்து ஒரு ஸ்போர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஊர்ல சொன்னாதான் அவங்க எதனால ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் போட்டு ஸ்ட்ராங் ஆகும். இதை வந்து அவங்க யோசிக்கணும். நான் அட்லீஸ்ட் இந்த சேனல் மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போ இதுவும் அங்கே ஒரு இன்சிடென்ட் தான். இந்த இன்சிடென்ட்டை பேசினாதான் நான் இப்போதைக்கு பிசிசிஏ எங்கேயோ இருக்காங்க. பட் நான் சொல்றேன், கிரிக்கெட் வந்து யூஎஸ் மாதிரி ஒரு முக்கியமான கண்ட்ரி, பொலிட்டிக்கல் வைஸ் ஆகட்டும், உலகத்திலேயே யூஎஸ் தான் பெரிய கண்ட்ரி, அட்லீஸ்ட் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த ரீசனுக்காக வச்சு கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட் யூஎஸ்ல டெவலப் ஆச்சுன்னா மட்டும்தான் கிரிக்கெட்டுக்கு எப்பவுமே அந்த ஒரு பேர் இருக்கு. வெறும் இந்தியா மட்டும் தான் ஆடுவாங்க. இது இல்லைன்னா பிக் 3 சொல்லுவாங்க, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் தான் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அவங்கலாம் வருவாங்க. இவங்க மட்டும் சும்மா வேர்ல்ட் கப் ஒரு 10 டீம் மட்டும் வச்சு நடத்தி முடிச்சிடுறாங்க. இப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டு போகணும் அப்படின்னா கிரிக்கெட் இந்த மாதிரி யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல பாப்புலராக டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா தான் நிறைய கண்ட்ரிஸ் விளையாட வருவாங்க. ஸோ நம்மளும் FIFA வேர்ல்ட் கப் மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு 32 டீம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வேர்ல்ட் கப் நடத்தி கிரிக்கெட் இப்போ ஆல்ரெடி ஒலிம்பிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ அதுவே ஒரு பிக் மூவ் தான் கிரிக்கெட்டுக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ அடுத்து வேர்ல்ட் கப்பும் புஷ் பண்ணோம். பிசிசிஐயோட ஆட்டம் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து கிரிக்கெட்ல விளையாட வந்து பண்ணா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா பிசிசிஐ தான் எப்பவுமே இன்ஃபுளுன்ஷியலா இருப்பாங்க. ஐசிசிஏவே பிசிசிஐ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 10வது ஜெய்ஷா வரை இப்போ சேர்மன் ஆயிட்டாரு. ஸோ கிரிக்கெட் இப்போ யூஎஸ்ஏல இப்போ கரெக்டா வளர்ந்து வந்துட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இது ஒரு செட்பேக் ஆயிருக்கு. இதுல இருந்து அவங்க மீண்டு வரணும். அந்த ஏசின்ற அந்த பிரைவேட் கம்பெனி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்கன்னா அவங்க டெசிஷன் அவங்க தனியா எடுத்தாங்க, இல்ல வேற ஏதாவது கம்பெனி மூலியமா வச்சு கரெக்டா டெசிஷன் எடுத்தாங்கன்னா கரெக்டான பாதையில கொண்டு போகலாம் அப்படின்றதுதான் என்னோட தாட். ஸோ அதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.